வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட 4th யூனிட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் த கரெக்ட் நம்பர் ஃபார் த பிக்சர். ஓகேவா, இந்த பிக்சருக்கு கீழே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வருமோ அதோட நம்பர் எடுத்து இங்கே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது சீட்டா. அடுத்து ஐ ஈட் கேரட்ஸ். கேரட் யார் சாப்பிடுவோன்னா பன்னி. ரேபிட், அதனால் ரேபிட்க்கு 2 போட்டோம். அடுத்து ஐ லிவ் இன் ட்ரீஸில் இருக்கிறது monkeys, அதனால் அதுக்கு 3 போட்டிருக்கோம். ஐ லிவ் இன் வாட்டர், ஹிப்போ. ஓகேவா, அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ஷேடு. விச் அனிமல் ஹேஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஆன் இட்ஸ் பாடி. எந்த அனிமலுக்கு ஸ்ட்ரைப் இருக்குன்னா இங்கே டைகருக்கு இருக்குது, அதனால் டைகர்னு போட்டோம். அடுத்து எ டேஷ் ஜம்ப்ஸ் ஃப்ரம் த ட்ரீலேருந்து எது ஜம்ப் பண்ணுதுன்னா மங்கி, அதனால் மங்கி போட்டோம். விச் அனிமல் இஸ் நாட் இன் த பிக்சர். இந்த பிக்சரில் இல்லாத அனிமல் வந்து லயன். ஹிப்போ இஸ் இன் த ரிவர். எஸ், ஹிப்போ ரிவரில் தான் இருக்குது. டிக் த கரெக்ட் பேர். இங்கே இருக்கிறதில்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது கரெக்டாக வருமோ அந்த பேரை டிக் பண்ணணும். வி ஹாவ் ஸ்ட்ரைப்ஸ் ஆன் அவர் பாடி. இதில் எந்த பேருக்கு ஸ்ட்ரைப்ஸ் இருக்குன்னா ஜீப்ராவுக்கும் இருக்கும் டைகருக்கும் இருக்கும், அதனால் ஜீப்ரா அண்ட் டைகர். வி லிவ் இன் கேவ்ஸில் இருக்கிறது டைகர் அண்ட் லயன். வி ஹாவ் எ ஷெல் ஆன் அவர் பாடியில் ஷெல் இருக்கிறது ஸ்னெயில் அண்ட் டார்டாய்ஸ். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் நேம் ஆஃப் த அனிமல். இட் lives, இட்ஸ் நாட் டால், இட் ஹேஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ்னு வந்தாலே அது ஜீப்ரா. அடுத்து இட் ஹேஸ் அ லாங் டெயில், இட் டஸ் நாட் லிவ் இன் வாட்டர், இட் ஜம்ப்ஸ் ஆன் எ ட்ரீ. ஜம்ப்ஸ் ஆன் எ ட்ரீங்கக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது மங்கி தான். அடுத்து இட் இஸ் பிளாக், இட் இஸ் நாட் ஸ்மால், இட் ஹேஸ் எ லாட் ஆஃப் ஹேர். லாட் ஆஃப் ஹேர்னால் நிறைய முடி இருக்கிறது, பிளாக்காக இருக்கிறது பியர். ஃப்ரேம் கொஷின்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு ரேபிட்டை கொடுத்து அதுக்காக இந்த கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ ரேபிட் அப்படின்னா என்ன கொஷின் கேட்டால் நம்ம திஸ் இஸ் எ ரேபிட் சொல்லுவோம். வாட் இஸ் திஸ்? ஓகேவா, அவங்களே க்ளூ கொடுத்துருக்காங்க வாட்னு. அப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னா தான் நம்ம திஸ் இஸ் ரேபிட்னு ஆன்சர் பண்ணுவோம். அடுத்து இட் ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னா ஹவு டஸ் இட் ரன், எப்படி அது ரன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இட் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஓகேவா, ஹவு டஸ் இட் ரன், இட் ரன்ஸ் ஃபாஸ்ட். அடுத்து இட் லிவ்ஸ் இன் அ ஹோல். அப்போ வேர் டஸ் இட் லிவ் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இட் லிவ்ஸ் இன் அ ஹோல்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்சஸ். இங்கே அண்டர்லைன் பண்ணுறதுனா இங்கே வந்து பியர்னு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன எழுதணும், திஸ் இஸ் டினோ த டீர். அடுத்து இட் ரன் ஸ்லோ, இட் ஹேஸ் எ ஃப்ரெண்ட். இது வந்து ஸ்லோ இருக்குது அண்டர்லைன் பண்ணிருக்காங்க, நம்ம அதை என்ன பண்ணணும், அடுத்துட்டு இட் ரன்ஸ் ஃபாஸ்ட். இட் ஹேஸ் எ ஃப்ரெண்ட் பினோ இஸ் எ டார்டாய்ஸுங்கிறத அண்டர்லைன் பண்ணிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு பினோ இஸ் எ ஸ்னெயில். அடுத்து இட் ஹேஸ் எ ஹார்ன், இட் ஹேஸ் எ ஷெல். அது என்ன வச்சுருக்கு, ஷெல் தான் வச்சுருக்கு. அடுத்து இட் மூவ்ஸ் ஃபாஸ்ட், இட் மூவ்ஸ் ஸ்லோ. ஸோ டினோ கேரிஸ் பினோ ஆன் இட்ஸ் பேக் அண்ட். ஓகேவா, இங்கே இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்டை எடுத்துகிட்டு அதுக்கு சூட்டபிள் வேர்ட்ஸை போட்டு ஃபில் பண்ணிருக்கோம். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். த டார்டாய்ஸ் இஸ் ஸ்லோ. The buffalo is big. The coconut tree is tall. The fish is small. Choose the correct word to complete the sentences. இந்த இதில் இருக்கிறத கரெக்ட் வேர்ட் கொடுத்து இந்த சென்டென்ஸாக கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. This is an elephant. It is big. It has a trunk. This is a giraffe. It is tall. It has a long neck. Fill in the blanks. ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க. த லைன் இஸ் பிக், த பிஜியன் இஸ் ஸ்மால். அதாவது இந்த வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு மாதிரி நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா த சீட்டா இஸ் ஃபாஸ்ட், த ஸ்னெயில் இஸ் ஸ்லோ. அடுத்து த கேமல் இஸ் டால், த ஃபாக்ஸ் இஸ் ஷார்ட். அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கதை எடுத்துகிட்டு திரும்பவும் அதுக்கான சென்டென்ஸ் கரெக்ட் வேர்டை போட்டு ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஹார்ஸ் இஸ் ஸ்லோ, ஹார்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்போ த ஹார்ஸ் இஸ் ஃபாஸ்ட். அடுத்து த எலிஃபண்ட் இஸ் ஸ்மால், எலிஃபண்ட் வந்து பிக்காக இருக்குங்கனால த எலிஃபண்ட் இஸ் பிக். இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டை எடுத்துகிட்டு கரெக்டான வேர்டை போட்டிருக்கோம். த ஜிராஃபி இஸ் ஷார்ட், த ஜிராஃபி இஸ் டால். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஓகேவா, ராஜுவும் மல்லியும் ஜூக்கு போகிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட. தே see a big elephant and its calf. They play in the water. They see a tall giraffe. It eats leaves. They see a deer. It runs fast. They see some small sparrows in the tree. They see a snail. It moves slowly. They enjoy the day.
ஓகேவா. ராஜும் மல்லியும் எங்கே போகிறாங்க என்ன பார்த்தாங்கன்னா ஸ்மால் லைன் கிடையாது, டார்டாய்ஸ்க்கும் கிடையாது, அவங்க வந்து ஸ்னெயில் தான் பார்த்தாங்க, பிக் எலிஃபெண்ட் தான் பார்த்தாங்க, அதையும் அதோட காஃபி தான். அடுத்து எ டேஷ் ஜிராஃபி இட்ஸ் லைஃப். ஜிராஃபி எப்படி இருந்தது? டால் ஜிராஃபி. ஓகேவா. அடுத்து த ஸ்னெயில் இஸ் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வந்து எது கரெக்டானதுன்னா த ஸ்னெயில் இஸ் ஸ்லோ. ஓகேவா. டீர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால் இதுவும் தப்பு. த ஸ்னெயில் ஸ்லோன்னு வரணும், இதுவும் தப்பு. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அதனால் எழுதியிருக்கோம். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் கரெக்ட். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எழுத சொன்னாங்க, இது எது சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லையோ அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. டீர் ரன்ஸ் ஃபாஸ்ட்டுங்கிறது கரெக்டு, த ஜிராஃபி ஸ்டாலுங்கிறது ரைட்டு. இந்த ஸ்பேரோஸ் ஆர் பிக், ஸ்பேரோஸ் வந்து ஸ்மாலாக தான் இருந்துச்சு, இங்கே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ஸ்மால் ஸ்பேரோஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பேரோஸ் பிக்குன்னு கொடுத்துருக்கனால இதுதான் நாட் கரெக்ட், அதனால் அதை எடுத்து எழுதியிருக்கோம். ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ். பிக்குக்கு ஆப்போசிட் ஸ்மால், டால்க்கு ஆப்போசிட் ஷார்ட், ஃபாஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஸ்லோ. அடுத்து lesson write. I write with my pencil. I have a blue bag. I like to eat ice cream. I am happy to play with my friend. Please stop writing and listen to me. அடுத்து ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு பொருத்தமான சென்டென்ஸை பிக் பண்ண சொன்னாங்க. இது இட் இஸ் ஸ்மால் கிடையாது, ப்ரௌன் டாட்ஸும் இதுட்ட இல்லை, அப்போ இட் இஸ் ஃபேட்டு, அதுதான் கரெக்ட். அடுத்து இது டார்டாய்ஸுக்கு பொருத்தமானது இட் இஸ் ஸ்லோ. டார்டாய்ஸ் ஸ்லோவாக இருக்கும், அதனால் ஸ்லோ. அடுத்து இட் ஹேஸ் ஏ லாங் டெய்ல், இதுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் மங்கிக்கு. ஓகேவா. அடுத்து ரைட் அபவுட் த அனிமலில் ஃபஸ்ட்டு எலிஃபெண்ட்டை பற்றி அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டார்டாய்ஸ்க்கு மட்டும் எழுத போகிறோம். இதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இட் இஸ் அ டார்டாய்ஸ், இட் இஸ் ஸ்மால், இட் ஹேஸ் ஏ ஷெல். இங்கே வந்து அதுக்கு ட்ரங்க் இருக்கிறனால ட்ரங்க் கொடுத்துருக்காங்க, நம்ம இதுக்கிட்ட ஷெல் இருக்கிறனால இட் ஹேஸ் ஏ ஷெல்லுன்னு எழுதியிருக்கோம். Look at the picture and answer the question. The coconut tree is tall and the boy is short. இந்த ரெண்டு ஆப்ஷனையும் அடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கோகோனட் ட்ரீ டாலாக இருக்கும், பாய் வந்து ஷார்ட். அடுத்து the tortoise moves slowly and the rabbit runs fast. டார்டாய்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும், ராபிட் வந்து ரன்ஸ் ஃபாஸ்ட். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் அப்படி பார்த்தா ஹவுஸ் இஸ் பிக், கூப் இஸ் ஸ்மால், அதுதான் கரெக்ட். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் கரெக்ட். இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத சொன்னாங்க, இதில் வந்து எது நாட் கரெக்டோ அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தான், ஃபிஷஸ் பாண்டுக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, டார்டாய்ஸ் வாக்ஸ் டு த பாண்டும் கரெக்டு, இதுதான் தப்பு. த ட்ரீ நியர்ஸ் த ஹவுஸ் ஆர் ஷார்ட். ட்ரீஸ் நியர் த ஹவுஸ் வந்து டாலாக இருந்துச்சு, இங்கே தானே எழுதணும், அந்த கோகோனட் ட்ரீ டால், அதனால் இதுதான் வந்து நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதனால் தான் எழுதிட்டோம். அடுத்து ரைட் எ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் பிக்கு ஃபாஸ்ட்டு வச்சு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. த ஹவுஸ் இஸ் பிக், த ரேபிட் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஓகேவா. அடுத்து இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா லுக் அட் த பிக்சர், ரைட் எஸ் ஆர் நோ அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுனா எஸ்ன்னு போடணும், கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்னா நோ போடணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு த லைன் இஸ் ஸ்மால்னு கொடுத்துருக்காங்க, லைன் ஸ்மாலாக இருக்காது, அதனால் நோ போட்டு அவங்களே த லைன் இஸ் பிக்னு எழுதிட்டாங்க. அடுத்து த ஸ்னெயில் இஸ் ஃபாஸ்ட், இது வந்து ஸ்னெயில் ஃபாஸ்ட்டாக போகாது, அதனால் நம்ம நோ எழுதிட்டு த ஸ்னெயில் இஸ் ஸ்லோ அப்படின்னு கரெக்டாக ரீரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து த ரேபிட் ஹேஸ் ஷார்ட் ஏர்ஸ், நோ, த ரேபிட் ஹேஸ் லாங் ஏர்ஸ். அடுத்து த சீட்டா ரன்ஸ் ஃபாஸ்ட், சீட்டா ஃபாஸ்ட்டாக தான் போகும், அதனால் எஸ் போட்டு அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து த ஜிராஃபி இஸ் ஷார்ட், ஜிராஃபி வந்து ஷார்ட்டாக இருக்குது, அதனால் நோ போட்டு த ஜிராஃபி இஸ் டால் அப்படின்னு எழுதிக்கிறோம். என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரீட் த ஸ்டோரி வருண்ஸ் டே அவுட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டு கம்ப்ளீட் த பேசேஜ். அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு அந்த இதுபடி நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். அம்மா அண்ட் வருண் made the batter together for making delicious dosas for lunch. They also packed coriander chutney and tomato chutney to eat with them. They packed and dosas in a round tiffin box and chutneys in 2 small square boxes. They grated the carrot, squeezed lemon and added salt to make a salad that they can eat as a snack. ஷேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா. த பிக் டிக்ஸ் எ பிட், ஆமாம், அது வந்து என்ன பண்ணுது, பிக் வந்து நொந்து, அதனால் ட்ரூ. அடுத்து ஷீ ஈட்ஸ் எ பிக், ட்ரூ. த ஃபிஷ் ஹேஸ் ஃபின்ஸ், இந்த துடுப்பு இருக்குல்ல அதுதான் சொல்கிறாங்க, ட்ரூ இருக்குது. இட் ஈஸ் எ பிக், இது வந்து ஹிப்போ, அதனால் இது வந்து ஃபால்ஸ். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் அண்ட் ஷேட் இட் பிலோ.
First, the pig is black. The fig is on the tin. The pin is thin and sharp. The elephant is big. Tina is a small kid. இப்போ நம்ம இங்கே ஷேட் டிக் பண்ணிருக்கிறதெல்லாம் எடுத்து கரெக்டான ஆன்சரை இங்கே ஷேடும் பண்ணிடணும். ஆப்ஷன் எது கரெக்டாக வருமோ அதில் ஷேட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த டேஷ் ஃப்ளைஸ் இன் த ஸ்கை. எது ஸ்கையில் ஃப்ளை ஆகுனா கைட்டு. த கேட் ran after the mice. The cat ran after the mice. He can ride a bike. Now the time is 9 o'clock. I like mangoes. அடுத்து ஃபைண்ட் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் யூஸிங் த லெட்டர்ஸ் அண்ட் பிக்சர். இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த பிக்சருக்கு தகுந்த வேர்டு எழுதணும். ஃபஸ்ட்டு கைட்டு, மைக்கு, பைக்கு, அடுத்து டைஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஷேட் இட். இங்கே என்ன வரும்னா ஷீ ரைட்ஸ் எ பைக். த கிளாக் ஷோஸ் 9. அப்போ இது ரெண்டு ஆன்சரையும் எடுத்து இங்கே ஷேட் பண்ணிக்கணும். அடுத்து fill in the blanks. Turn on the mic. Bees live in a hive. He rides a bike. The stars shine bright. Try to read. HIG hug, DIT dit, FID fid, RIS ris, DIS dis, TIK tick, NIM nim, MIF mif, GIT git, PIX pix, LIG lig, SIF sif, CIQ sick, VIP vip, KIP kip, VIZ viz. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட் வித் இட்ஸ் ஆப்போசிட் வேர்டு. இங்கே இருக்க வேர்டை அதோட ஆப்போசிட் வேர்டோட மேட்ச் பண்ணணும். டால்னா ஷார்ட், ஃபாஸ்ட்னா ஸ்லோ, பிக்னா ஸ்மால். இது வந்து லயன், மங்கி, டைகர், டீர், ரேபிட். இதோட நேம் எழுதிக்கணும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட் அண்ட் ஷேட் இட். த எலஃபண்ட் இஸ் பிக். த ஜிராஃபி இஸ் டால். The goat has a short tail. The snail is small. அடுத்து write 3 sentences about the pictures using clues. இங்கே இந்த பிக்சர்ஸை வச்சு இந்த க்ளூஸை வச்சு ஒரு 3 சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. The elephant is big. The horse runs fast. The giraffe is tall. The rat is small. The snail is slow. ஓகேவா, இதோட பேரை வச்சு இதுங்க எப்படி மூவ் பண்ணுமோ அதை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். ரீட் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஓகேவா, இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு இந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் டஸ் சோனி ஹாவ்? சோனி ஹாவ் 5 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேர் டு யூ ஃப்ளை த கைட்ஸ்? நம்ம கைட்ஸை எங்கே ஃப்ளை பண்ணுவோன்னு கேட்டால் ஐ ஃப்ளை த கைட்ஸ் இன் த ஸ்கை. அடுத்து ரைட் எ ப்ளே திங் யூ சி இன் எ பார்க். I see a swing in a park. Do you play hide and seek? நீங்கள் hide and seek விளையாடுவீங்க அப்படின்னா yes I play hide and seek. அடுத்து write the passage that talks about animals அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்க 2 பேசேஜில் இங்கே செல்லாத மங்கின்னு ஸ்டார்ட் ஆகுதுல, அதுலேருந்து இந்த டார்டாய்ஸ் வரைக்கும் எழுதணும். அடுத்து my journal. I have a dog. It is brown. It is small. நீங்கள் உங்கள்கிட்ட டாக் இருந்தால் டாகு, கேட் இருந்தால் உங்கள்கிட்ட என்ன பெட் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. It is brown. It is small. It has a short tail. Its name is Tommy. I like my Tommy. இங்கே நம்ம எழுதுனதையே அப்படியே நம்மளை சென்டென்ஸ் ஃபுல்லாக நம்மளே க்ரியேட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன எழுதுகிறோம்? ஃபஸ்ட்டு I have a pet dog. It is brown. It is small. It has short tail. It has a short tail. Its name is Tommy. I like it very much. இப்படி நம்மளோட பெட்டை பற்றி நம்மளே எழுதிக்கலாம். அடுத்து ஐ கேன் டூ. டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இட் ஈட்ஸ் லிவ்ஸ். இட் இஸ் டால். இதுதான் வரும். டாலாக இருக்கிறனால இட் கேன் ரன் ஃபாஸ்ட். இட் ஹேஸ் டாட்ஸ். இங்கே ரன்ஸ் ஃபாஸ்ட்டுன்னொடனே நம்ம ஹார்ஸை செலக்ட் பண்ணக்கூடாது. டாட்ஸ் இருக்கிறனால சீட்டாவும் ஃபாஸ்ட்டாக தான் ரன் பண்ணும். ஓகேவா, அடுத்து மேக் யுவர் ஓன் பேர் ஆஃப் வேர்ட்ஸ். இங்கே டிக் பிக்குன்னு சொல்லி அதோட ஏரோ மார்க் கொடுத்துருக்கனால இதே இக்குன்னு முடிகிற மாதிரி இங்கே எழுதணும். பிக்கு ஃபிக்கு. டின் பின். பின் பின். இது பி.
Rewrite the sentences correctly. The monkey lives in a cave. The monkey lives in a trees. இதுதான் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம lives in a trees. ஓகேவா? அடுத்து the deer has black and white stripes. டீருக்கு black and white stripe வராது. the zebra has black and white stripes. அடுத்து make sentence with words given. I like to ride a bike. Now the time is 9. ஃப்ரேம் கொஷின்ஸ் ஃபார் த சென்டென்சஸ். இங்கேயும் அதே தான் முன்னாடி நம்ம ஃப்ரேம் பண்ண மாதிரி திஸ் இஸ் ஹிப்போ அப்படின்னா என்ன கொஷின் கேட்டால் வரும் வாட் இஸ் திஸ். இங்கே கொஷின்ஸ் மார்க் அவங்களே கொடுத்துறதுனால நம்ம தேவையில்லை போட தேவையில்ல. வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் எ ஹிப்போன்னு சொல்லுவாங்க. அடுத்து வேர் டஸ் இட் லிவ் அப்படின்னு கேட்டால் தான் இட் லிவ்ஸ் இன் லேக்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி 2 சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பிக்சருக்கு. அப்போ போட்டால் த ட்ரெயின் இஸ் பிக். லாங்குன்னு வந்தால் நம்ம ட்ரெயின் இஸ் லாங்குன்னு போட்டுக்கலாம். இங்கே பிக் கொடுத்துருக்கனால த ட்ரெயின் இஸ் பிக். இட் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஓகே, தேங்க்யூ.